அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். மஷ்ரூம் பட்டர் பெப்பர் ஃப்ரை. இதுக்கு நான் வந்து மஷ்ரூம் 1/4 கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய ஸ்டாண்டெல்லாம் இது மட்டும் போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட 50 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து 2 காஞ்ச மிளகாயை உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 7-8 பல் பூண்டு குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி நல்லா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரும் கார்லிக்கும் நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ அது கூட வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுவே தண்ணி எல்லாம் மாய்ஸ்சர் எல்லாம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மஷ்ரூமை சேர்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. 10 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்ல. மஷ்ரூம் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் அதை வேக வைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கிளறி விட்டுறலாம். கூடயே தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து கிளறி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இடையில நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இருக்கா நம்ம கிளறி விட்டுறலாம். தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2யும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது ஃபுல்கா ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து ஃபுல்கா ரொட்டி கூட சர்வ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.